குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தோழர்கள், இனி வரும் காலங்களில் உங்களை நாங்கள் பார்த்து கொள்வது எங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம். இன்னைக்கு நான் இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டு கேட்டதே வெறும் 4 நாள் தான் போய் ஓட்டே கேட்டேன். இதையெல்லாம் எனக்காக போட்ட அவங்க யாரும் ஓட்டு போடலை. அந்த தொகுதி மக்கள் முழுக்க முழுக்க தலைவர் தளபதிக்காகத்தான் வாக்களித்தார்கள். 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்காம இருந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்கே இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் 75% பேர் விசில் சின்னத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரியுது, அந்த துண்டை நீங்கள் போட்டு நிற்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளோ நாள்லாம் நீங்கள் வேறு கட்சியில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நீங்கள் இணைஞ்சிட்டீங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பார்த்துக்கிற ஒரு கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். எங்களுடைய முதலமைச்சர் உங்களை எல்லோரையும் அரவணைத்து கொள்வார். முதலமைச்சர் சொல்வதெல்லாம் அது முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கிளை செயலாளராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்மளுடைய கட்சியில் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி. அன்று வாத்தியார், இன்று தளபதி, ஆனால் பாதை ஒன்றுதான். அதனால் நீங்கள் அங்கே இருந்துட்டு என்னடா இங்கே வந்துட்டோம்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். உங்களை நாங்கள் பத்திரமா திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்களை நாங்கள் ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அதில் நீங்கள் சந்தேகம்லாம் பட வேணாம். மேடையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க வேறு கட்சியில் இல்லை, ஆனால் உங்களை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம். எங்களை நீங்கள் தயவு செய்து உண்மையாக எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஷ், எங்களுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதி, பாலா எல்லோருடன் இணைந்து நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து வரும் தேர்தல் பஞ்சாயத்து தேர்தலில் நாம் அனைத்து தொகுதியிலையும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கும் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியம், நகரம், கிளை என்று எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவிகள் கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நீங்கள் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புதுக்கோட்டை சகோதரர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் விஜய் பாஸ்கர் அவர்கள் பேசும்போது நான் லைவை டிவியில் நான் காரில் வரும்போதே பார்த்துருந்தேன். மாப்பிள்ளை கோச்சிக்காத, நீ கீழே உக்காந்து இருக்கிற, மேடையில் உக்காரலன்னு கோச்சிக்காத மாப்பிள்ளை, உக்காரு மாப்பிள்ளை அப்படிலாம் ஒரு அன்போட அரவணைப்போட பேசினார். சகோதரர் அண்ணன் கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் சரி, அவரும் உங்களுடன் எல்லாமே இணைந்து செயல்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் பதவி வர வர நம்மளுடைய பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு யாருக்கிட்ட கற்றுக்கணுன்னா எங்களுடைய தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதிக்கிட்ட அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேடையில் இருக்கிறவங்க எல்லோருக்கும். எங்களுடைய சகோதரர்கள்
நான் எல்லா மேடையிலையும் அது சொல்கிறது, எங்களுடைய தோழர்கள் கடந்த 32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று வரை தலைவர் தளபதிக்காக அவருடைய பெயரில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை இன்றைக்கி கூட நாங்கள்லாம் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிட்டோம். எங்ககிட்ட வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓணும், இந்த ரோடு கான்ட்ராக்ட் ஓணும், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டார், அது போதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய தோழர்கள். அதே போல தான் நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுடைய பகுதியில், உங்களுடைய ஒன்றியம், நகரத்தில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும் நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்து தருவோம் என்றதை நாங்கள் உத்தரவாதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நானோ எங்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். நேற்று தான் நீங்கள் வந்தீங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, அப்படியெல்லாம் ஒரு காலமும் நாங்கள் உங்களிடம் சொல்ல மாட்டோம். எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பேருடைய முகத்தில் ஒரு பயம் தெரியுது, என்னடா இது 2 அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டாருன்னு வந்துட்டோமே, எப்படி இருக்குமோன்னுட்டுன்னு. நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த உங்களுடைய கடந்த கால கட்சியோட நாங்கள் உங்களை பத்திரமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், உங்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துப்போம். நீங்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேணாம். ஆகவே ஒன்னே ஒன்று கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய தோழர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். வேற எதுவுமே உங்ககிட்ட நாங்கள் கேட்கல. நீங்கள் எது சொன்னாலும், மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும், உங்களுக்கு என்ன தேவைகள் என்று சொன்னாலும், எங்களுடைய முதல்வரில் நம்மளுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவார் என்று நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர் ஆதவ் அவர்கள் பயங்கரமாக பேசினார். அவர் பேசுறதுக்குன்னே இப்போ பிறந்துட்டார். முதல்ல ரமேஷ், இப்போ எல்லாம் இப்போ பேசுறதுக்கு பயங்கரமாக எல்லாரும் பேசிடுறாங்க. கடைசியாக என்னை விடுவாங்க. நான் தான் பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன தான் இது பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிடுறீங்க, கடைசியாக விட்டா நான் என்ன தான் பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. உண்மையாகவே நல்ல திறமையான அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறோம். அதனால் வரும் 10ஆம் தேதி தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய இப்போ புதுக்கோட்டையில் 2 சிங்கம் இருக்குது. ஒன்று எங்களுடைய பர்வேஷில், நம்மளுடைய பர்வேஷ், உங்களுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். புதுக்கோட்டையில், கரூரில் 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று மதி, ஒன்று பாலா, உங்களுடைய முன்னாள் அமைச்சர். அதனால் 100% நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தலில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அனைத்து கவுன்சிலர், சேர்மன், வார்டு உறுப்பினர் முதல் கொண்டு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தலைவரை நம்பி 234 தொகுதியிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவர் தளபதி முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்மளுடைய கவுன்சிலர், நம்மளுடைய வார்டு உறுப்பினர், நம்ம சேர்மன் தான் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கணும். ஏனென்று சொன்னால், அப்போதுதான் மக்களுக்கு நாம் அவர்கள் நினைத்ததை நாம் செய்ய முடியும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் வருக வருகன்னு வரவேற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றைய முக்கிய நபர்கள் எல்லோரும் அப்படியே அமருங்கள். இன்னும் முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு, கொஞ்சம் அப்படியே அமரலாம். அருள் கூர்ந்து அப்படியே அமருங்க. பேரை படிக்கிறோம். ஒருத்தருக்கு 3 செகண்ட் தான் வரும். தயவு செய்து இவ்வளவு நேரம் ஒத்துழைப்பு கொடுத்த மாண்புமிகு
அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினருக்கு அன்போன வேண்டுகோள். பேரை படிக்கிறோம். சால்வ பொக்கே தயவு செய்து வேண்டாம். ஸ்ட்ரிக்டா ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. ஒன்று பேரை படிக்கிறவங்க மட்டும் வாங்க. பொதுச் செயலாளர் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சால்வ அணிவிப்பாங்க. நீங்கள் யாருக்கும் சால்வ பொக்கே கண்டிப்பாக கொடுக்க வேணாம். முன்னாள் மாவட்ட செயலாளர் வைரமுத்திரன் வந்துட்டாங்க. இளம்பை தமிழ்ச்செல்வன் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர், ஒருத்தநாடு சேகரன், அவங்க மட்டும் வாங்க. மற்றவங்க உட்காருங்க. மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மான்ராஜ் அவர்கள், மற்றவங்க உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. மற்றவங்க உட்காருங்க. ப்ளீஸ். ராம்குமார் அண்ணா, ராஜவர்மன், சதன் பிரபார், ஞானசம்பந்தம், சுந்தரராஜன் ரெடியா இருக்கு. சால்வ ப்ளீஸ். அண்ணா பொக்கே வேண்டாம். தயவுசெய்து அமருங்க ப்ளீஸ். எல்லாரும் அமருங்க. எல்லோருமே அமரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் அமருங்க. உங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படும். பொக்கே சால்வை எடுத்துட்டு வர வேண்டாம். எல்லோரும் அமருங்க. சால்வையும் பொக்கேவும் வேண்டாம். தயவு செய்து எங்களுடைய இந்த விண்ணப்பத்தை ஏத்துக்கோங்க. பொக்கே சால்வை வேண்டாம். திரு மான்ராஜ் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ ஸ்ரீவில்லிபுத்தூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருமே உட்காரலாம். ஒவ்வொருத்தரா நாங்க கூப்பிடுறோம். கண்டிப்பா கூப்பிடுவோம். நீங்க எல்லாம் அமர்ந்துடலாம். விஜயபாஸ்கர் ஐயா சொன்னது போல நிச்சயமா நாங்க கூப்பிடுவோம். பொக்கே கிடையாது, சால்வை கிடையாது. அவங்க உங்களுக்கு பொன்னாட பொத்து வர. தயவு செய்து அமருங்க ப்ளீஸ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சால்வையை மட்டும் பெற்றுக்கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு மான்ராஜ் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ ஸ்ரீவில்லிபுத்தூர். பேர் படிக்கிறவங்க மட்டும் வாங்க. திரு எம் ராம்குமார் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ கும்பகோணம். பெயர் படித்தவர்கள் மட்டும் வாங்க. உங்க எல்லாருடைய லிஸ்டும் என்கிட்ட இருக்கு. கண்டிப்பா நாங்க பெயர் வாசிப்போம். மற்றவர்கள் எல்லாருமே அமர்ந்தீங்கன்னா இந்த பரபரப்பு இருக்காது. தயவு செய்து அமருங்க. தயவு செய்து சால்வை பொக்கேஸ் வேண்டாம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய சால்வை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு ராஜவர்மன் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ திருச்சுழி. திரு சதன் பிரபாகர் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ பரமக்குடி. திருஞான சம்பந்தம் ஐயா, எக்ஸ்எம்எல்ஏ பேராவூரணி. திரு சுந்தரராஜன் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ சங்ககிரி. திரு மா ராமச்சந்திரன் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ சிவகங்கை. இவங்க எல்லோருமே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். இன்றைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்திருக்கிறார்கள். திரு எம் ராம்குமார் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ பாபநாசம். அடுத்ததாக எம்பி எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் திரு ப கருப்பையா அவர்கள், திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர். திரு தர்ம தங்கவேல் அவர்கள், ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி. திரு வேலுமணி அவர்கள், தீநகர் வடக்கு பகுதி செயலாளர். திருமதி யு ராணி அவர்கள், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி மாநில மகளிர் அணி துணை செயலாளர். மாவட்ட கழக நிர்வாகிகள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோடு இணைகிறார்கள். திரு வி ராமசாமி அவர்கள், மாவட்ட கழக அவைத் தலைவர். எம்எஸ்ஆர் திரு எஸ் கருப்பையன் அவர்கள், மாவட்ட கழக துணை செயலாளர். திருமதி விஜயபூபதி அவர்கள், மாவட்ட கழக துணை செயலாளர். திருமதி எம் மீனாள் முருகேசன் அவர்கள், மாவட்ட கழக இணை செயலாளர். திருமதி எம் சரசு மாரிமுத்து, மாவட்ட கழக துணை செயலாளர். மாநில நிர்வாகிகள் டாக்டர் ராமசாமி அவர்கள், மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர். திரு எம்டிஆர் தமிழரசன் அவர்கள், மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர். திரு பாறை சிவா அவர்கள், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர். திரு பி காமராஜ் அவர்கள், மாநில பேரவை துணை செயலாளர். வழக்கறிஞர் திரு ராஜராஜன் அவர்கள், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர். திரு குப்புராஜ் அவர்கள், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர். திரு கிரானைட் மணி அவர்கள், மாநில இளைஞர் அணி துணை செயலாளர். திரு ஆர் சந்திரன் அவர்கள், மாநில இலக்கிய அணி துணை செயலாளர். திரு ஆர் சிவகுமார் அவர்கள், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்.
திரு ஏ சுப்பையா என்கின்ற இளவரசன் அவர்கள் மாநில விவசாய பிரிவு துணை செயலாளர். மதுரை திரு கார்த்திக் அவர்கள் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர். திரு ஆவின் செல்வம் அவர்கள் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர். வழக்கறிஞர் திரு கதிர் அவர்கள் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர். தென் சென்னை திரு ராமலிங்கம் அவர்கள் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர். திரு ஜே டில்லி பாபு அவர்கள் மாநில கலைப்பிரிவு இணை செயலாளர். திரு ஏவிபி லண்டன் அசோக் மன்னார்குடி அயலக அணி பொறுப்பாளர். திருமதி கவிதா சசிகுமார் அவர்கள் எக்ஸ் சேர்மன் ராமநாதபுரம். திரு எஸ் எம் சுந்தர்ராஜன் அவர்கள் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர். திரு SSR சத்யா அவர்கள் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர். திரு ராஜேஷ் அவர்கள் மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் துணை தலைவர் காஞ்சிபுரம் மாவட்டம். நடிகர் திரு சுஜன் சந்துரு அவர்கள். திரு MK பாலகிருஷ்ணன் அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர். மேலூர் திரு MKB அருண் அவர்கள் நகர கழக துணை செயலாளர். திரு ராமமூர்த்தி அவர்கள் மாநகராட்சி கவுன்சிலர் திருச்சி. திரு K சுந்தரம் அவர்கள் வழக்கறிஞர். திரு செந்தில் அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் புதுக்கோட்டை. திரு VN முத்தமிழ் செல்வன் அவர்கள் பரம்பூர். திரு R சுப்பையா அவர்கள் அன்னவாசல் மேற்கு. திரு AV ராஜேந்திரன் அவர்கள் விராலிமலை வடக்கு. திரு M திருமூர்த்தி அவர்கள். திரு S பழனியாண்டி அவர்கள். திரு S நாகராஜன் அவர்கள். திரு M ராமநாதன் அவர்கள். கூக்கூர் திரு K பாலு என்கின்ற பால்ராஜ் அவர்கள். திரு P பாண்டியன் அவர்கள். திரு PMS முத்துக்குமார் அவர்கள். திரு K கணேசன் அவர்கள். திரு தங்க குபேந்திரன் அவர்கள். திரு M அண்ணாதுரை அவர்கள். திரு S ராமச்சந்திரன் அவர்கள் மாஞ்சான் விடுதி. திரு M ராஜேந்திரன் அவர்கள். திரு T பழனிசாமி அவர்கள் திருவரங்குளம் வடக்கு. திரு C வேலாயுதம் அவர்கள். திரு PLR பழனிவேலு அவர்கள். திரு K மணிகண்டன் அவர்கள். திரு KM சுப்பிரமணியன் அவர்கள். திரு K முருகேசன் அவர்கள். நகர செயலாளர்கள் திரு க பாஸ்கர் அவர்கள். திரு சத்யா R மணிகண்டன் அவர்கள். திரு செந்தில் அவர்கள். திரு KVS பழனிவேல் அவர்கள். திரு PM ரவிச்சந்திரன் அவர்கள். திரு V விவேகானந்தன் அவர்கள். திரு CK மாரியப்பன் அவர்கள். திரு PL ராஜேந்திரன் அவர்கள். மாவட்ட அணி செயலாளர்கள் திரு K அரங்குலலிங்கம் அவர்கள். திரு ER சுமன் காளிதாஸ் அவர்கள். திரு D ரஞ்சித் குமார் அவர்கள். டாக்டர் T சரத்குமார் அவர்கள். திருமதி A அன்னலட்சுமி ஆறுமுகம் அவர்கள். திரு S திருநாவுக்கரசு அவர்கள். திரு G திருநாவுக்கரசு அவர்கள். திரு K மணி என்கின்ற லட்சுமணன் அவர்கள். திரு குளிப்பிரை S பாண்டியன் அவர்கள். திரு S பார்த்திபன் அவர்கள். திரு RM பழனியப்பன் அவர்கள். திரு CNC சிவா அவர்கள். திரு RM வேலுச்சாமி அவர்கள். கா முத்துராமலிங்கம் அவர்கள் எக்ஸ் துணை மேயர் திருநெல்வேலி அவர்களை அழைக்கின்றோம். திரு RM வேலுச்சாமி அவர்கள். திருமதி A கலாராணி அவர்கள். திரு பாகி சுதாகர் அவர்கள். திரு ராமகுமார் அவர்கள். திரு செல்வராஜ் அவர்கள். திரு தங்கவேல் அவர்கள். பிற மாவட்ட ஒன்றிய நகர செயலாளர்கள் திரு K காமராஜ் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர். திரு வின்சென்ட் அவர்கள் பரமக்குடி. திரு ரமேஷ் அவர்கள் திருப்பரங்குன்றம். திரு செந்தில் அவர்கள் மேலூர். திரு வெங்கட் பிரபு அவர்கள் திருச்சி. திரு B சுரேந்தர் அவர்கள் திருச்சி. திரு LKR ரோசர் பாலக்கரை பகுதி கழக செயலாளர். திரு அன்பரசன் அவர்கள். திரு சேதுவர்மன் அவர்கள். என் பாரதி சின்னையா அவர்கள் 18வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை மாநகராட்சி. நிலையூர் திரு முருகன் அவர்கள் ஒன்றிய செயலாளர் திருப்பரங்குன்றம். திரு யோக வாசுதேவன் அவர்கள் அருப்புக்கோட்டை. திரு L வாசு அவர்கள் தேனி மேற்கு மாவட்டம். திரு VP மாரியப்பன் அவர்கள் போடி சட்டமன்ற தொகுதி. திரு தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் பழனி செட்டிப்பட்டி பேரூர் கழக செயலாளர். டாக்டர் M சந்திரசேகரன் அவர்கள் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர். திரு MD அஜய்குமார் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம். திரு ராஜப்பா அவர்கள் செங்கல்பட்டு. திரு ராஜேஷ் அவர்கள் காஞ்சிபுரம். திரு S அறிவுடை நம்பி பாண்டியன் ஆத்தூர். திருமதி V ராஜேஸ்வரி வாசுதேவன் அவர்கள் அருப்புக்கோட்டை. திரு R ராஜேஷ்குமார் அவர்கள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர். திரு VSP கோபிநாத் அவர்கள் இளைஞரணி அணைக்கட்டு தொகுதி. திரு ஆறுமுகம் அவர்கள் மாணவர் மீனவர் அணி செயலாளர். திரு எத்திராஜ் அவர்கள். திரு அன்னை N கோபால் அவர்கள் திருச்சி புறநகர். திரு காவிய கண்ணன் அவர்கள் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர். திரு NKS அற்புதராஜ் அவர்கள் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர். டாக்டர் SRS சரவணன் அவர்கள். டாக்டர் K சேக் அலாவுதீன் அவர்கள் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் நாகப்பட்டினம். திரு SGS கணேசன் அவர்கள் மாவட்ட ஓட்டுநர் அணி செயலாளர். திருமதி M வசந்தி மான்ராஜ் அவர்கள் விருதுநகர் மாவட்ட சேர்மன். திரு கருப்பசாமி அவர்கள் முத்துக்குளத்தூர் ஒன்றிய கழக செயலாளர். டாக்டர் இளையராஜா அவர்கள் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர். திரு முருகன் அவர்கள் ராமநாதபுரம். திருமதி திவ்யா அவர்கள் தஞ்சாவூர் மேற்கு. திரு S சண்முக சுந்தரம் அவர்கள் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி. திரு S மதியழகன் அவர்கள் சிதம்பரம்.
திரு CJ வசந்த் அவர்கள் மாவட்ட மாணவர் துணை அணி செயலாளர் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம். திரு ரமேஷ் அவர்கள் கல்பாக்கம். திரு ஜெமினி MN ராதா என்கின்ற MN ராதாகிருஷ்ணன்